இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த 4 வெரைட்டியும் டெம்பரேச்சரில் போட்டுடலாம். தண்ணி கண்டிஷன் ஆகிறதுக்கு இந்த தண்ணி டெம்பரேச்சரும் இந்த டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகி இந்த மீனை இதில் விடுறதுக்கான கண்டிஷன் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த டப்பில் போட்டு வச்சுக்கலாம். நான் இந்த ஒரு டப்பில் மட்டும் போட போகிறதில்ல, எல்லா மீனையும் தனித்தனியாக தான் போட போகிறேன். ஒரே டப்பில் டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் எப்போ வாங்கினாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மீன் கடைக்காரங்க கொடுத்த தண்ணியோடு ஊற்றிடாதீங்க, மீனை மட்டும் தனியாக அதில் எடுத்து போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சி, 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சி. இதில் இப்போ நம்ம இதில் விட போகிற வெரைட்டி மட்டும் எடுத்துகிட்டு மீதி வெரைட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு வேறு செட்டிங் பண்ணணும். இப்போ நம்ம இதில் பர்பிள் பெரி டம்போ இயர் தான் விட போகிறோம் ப்ரீடிங்காக. குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க. குவாலிட்டியாக இருக்குது. பர்பிள் பெரி நல்லா இருந்துச்சு. நான் ஒரு பேர் எடுத்துருக்கோம், பார்க்கலாம் எப்படி ப்ரீடிங் ஆகுதுன்னு. பேர் உள்ள விட்டுடலாம். ஃபீமேலு நல்லா சைஸாக இருக்காங்க. பார்க்கலாம் ப்ரீடிங் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. இதுதான் ப்ரீடிங் செட்டப்பு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ரெட் சில்லி டம்போ இயர் பேர் செட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.